உங்க டீம் எல்லாத்துக்கும் உங்களை டிபெண்ட் பண்றதாவும் ரேர்லி அவங்களுடைய வேலையில ஓனர்ஷிப் எடுத்துக்கிறதாவும் நீங்க நினைக்கிறீங்களா? பல ஓனர்ஸுடைய டீம் மெம்பர்ஸ் இனிஷியேட்டிவ் எடுக்கிறது இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா உண்மையான பிரச்சனை என்னன்னா அன்கிளியர் ரோல்ஸ், நோ அக்கௌண்டபிலிட்டி அண்ட் லேக் ஆஃப் மோட்டிவேஷன் தான் இதுக்கு பின்புலத்தில் இருக்கிற ஒரு விஷயம். உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை சரி செய்ய நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் தான் இந்த அப்ரோச். இந்த அப்ரோச்சை உங்களுடைய டீமுக்குள்ள பயன்படுத்தினா நிச்சயமா அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான உணர்வு ஏற்பட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்குவாங்க. அந்த அப்ரோச் இதோ. முதல் விஷயம் என்னன்னா ரோல். ஒரு தெளிவான ரோலை, பதவியை டிஃபைன் பண்ணி அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்க. அடுத்ததா ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரோலுக்கு பொருத்தமான ஒரு பொறுப்பை ஒதுக்குங்க. அதாவது அந்த ஒரு பொறுப்பை அவங்க உளமாற செய்வது போல இருக்கணும். இறுதியா ரிவார்ட், ரொம்ப முக்கியமான விஷயம். இது உங்களோட ஒரு எமோஷனல் கனெக்ஷனை ஏற்படுத்த கண்டிப்பா உதவும். ஏன்னா அவங்க செஞ்சு முடிச்ச அந்த டாஸ்க்கு ஒரு அன்கான்சியஸ் நீட் இருக்குது. அதுதான் இந்த ரிவார்ட். அவங்களுடைய கம்ப்ளீஷனுக்கு, அந்த வெற்றிக்கு அர்த்தமுள்ள ரிவார்டை வழங்குங்க. இன்னைக்கே உங்க டீம் மெம்பர்ஸோட உட்காந்து பேசுங்க. அவங்களுக்கு எக்ஸாக்ட் ரோல், அவங்க என்ன பொறுப்பை வகிக்கிறாங்க, அவங்க டெலிவரி பண்ணும்போது, கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ரிவார்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத விளக்குங்க. அவங்களுடைய எனர்ஜி எப்படியெல்லாம் மாறுதுன்னு பாருங்க. உங்க டீம் ஓனர்ஷிப் ஏற்கும்போது உங்க பிஸ்னஸ் லிமிட்ஸ் இல்லாம வளரும். மேலும் கோச்சிங் மூலமா லீடர்ஷிப் ட்ரிவன் டீம்ஸை உருவாக்க நான் உங்களுக்கு உதவ முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.